So next இங்க பாருங்க, we'll be having this much of production that is need to convert into CNF. இதை நம்ம என்ன பண்ணணும், CNF க்கு convert பண்ணணும். So first என்ன check பண்ணணும், whether the grammar is simplified or not அப்படிங்கறத check பண்ணணும். grammar simplify ஆயிருக்கான்னு பாருங்க. இது ஓகே. first S ல இருந்து A B B A எல்லாமே இருக்கு. அப்ப A வும் reachable, B யும் reachable, A க்கு terminal இருக்கு, B க்கு terminal இருக்கு. ஓகே, அப்ப this grammar is simplified. So நம்ம வந்து எழுதிடலாம், this grammar is simplified. ஏனா எப்சிலான் கிடையாது, useless symbol கிடையாது, யூனிட் ப்ரொடக்ஷனும் கிடையாது. ஓகே, this grammar is simplified. அப்ப நம்ம first என்ன பண்ணணும், எதெல்லாம் வந்து CNF ஃபார்மட்ல இருக்குன்னு பாருங்க. எதெல்லாம் CNF ஃபார்மட்ல A tends to A and then B tends to B. இது மட்டும் தான் CNF ஃபார்மட்ல இருக்கு. மத்தது எதுவுமே CNF ஃபார்மட்ல இல்ல. சோ இதுக்கு நம்ம இப்போ கன்வர்ட் பண்ணனும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்க கொடுத்திருக்க இது வந்து ரெண்டு இன்புட்ஸ் தான் A B. ஓகே, அப்ப நான் என்ன பண்ணலாம், x is equal to A, y is equal to B னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேவா? அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இந்த ஃபார்மட் எப்படி மாறும் செக் பண்ணுங்க. S என்ன மாறும், S tends to இந்த A B க்கு பதிலா x B மாறிடும். முடிஞ்சு. அடுத்து S tends to B A, இந்த B க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், கேபிட்டல் Y A. முடிஞ்சு. அடுத்து A tends to A முடிஞ்சு. A tends to small a s, small a என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், கேபிட்டல் x s. முடிஞ்சு. நெக்ஸ்ட் A tends to BAA ன்னு இருக்கு. அப்ப இந்த B க்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், YAA ன்னு இருக்கு. ஓகே, இப்போ இது CNF, இது CNF, இது CNF, இது CNF ல இல்ல. சோ we need to convert this again. next B tends to BS, B tends to BS, இந்த B க்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன், YS. முடிஞ்சு. இந்த B tends to, this is in CNF, இந்த B tends to என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா XBB ன்னு மாத்தணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மட் இதுவும் வந்து CNF ஃபார்மட்ல கிடையாது. சோ நம்ம என்ன பண்ணனும்னா இத திரும்பியும் நம்ம CNF ஃபார்மட்ல மாத்தணும். ஓகே, அப்போ இந்த AABB க்கு புதுசா இன்னொரு வேரியபிள் நம்ம வந்து அசைன் பண்ணனும். ஓகே, அப்ப நான் என்ன அசைன் பண்ண போறேன், ஏதோ ஒரு வேரியபிள் G tends to AA, F tends to BB. ஓகே, இப்போ இத கொண்டு வந்து இந்த வேரியபிளை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. A tends to YG, B tends to XF. அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ ஃபைனல் கிராமர், அவுட்புட் கிராமரா நம்ம எழுதலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் S tends to இந்த AB க்கு பதிலா, இந்த AB க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், XB. அடுத்து S tends to YA. ஓகே, அடுத்து என்ன இருக்கு, A tends to A. இது முடிஞ்சு. அடுத்து A tends to AS, அதுக்கு பதிலா என்ன எழுதுறோம், A tends to XS. அடுத்து A tends to BAA, அதுதான் நம்ம எப்படி கன்வர்ட் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி கன்வர்ட் பண்ணிருக்கோம். A tends to YG. ஓகே, அடுத்து B tends to B. ஓகே, அடுத்து B tends to BS, அதெல்லாம் எப்படி மாத்திருக்கோம், YS னு மாத்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் B tends to ABB, இதெல்லாம் எப்படி மாத்திருக்கோம், XF னு மாத்திருக்கோம். மாத்துனதும் இங்க என்னென்ன வேரியபிள்ஸ் புதுசா நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணோம். ஓகே, என்னென்ன பண்ணோம், X tends to A, Y tends to B, G tends to AA, F tends to B. ஓகே, இப்போ இதுல செக் பண்ணுங்க, எல்லாமே வந்து CNF ஃபார்மட்க்கு நம்ம மாத்தியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் A tends to BAB / lambda, B tends to BAA / lambda. இது வந்து லாம்டாங்கிறது இங்க ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து எப்சிலான் ப்ரொடக்ஷன் தான் இங்க லாம்டான்னு சொல்லிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிமூவ் எப்சிலான் ப்ரொடக்ஷனை ரிமூவ் பண்ணோம். சோ ஹியர் இட் இஸ் lambda. ஓகே, சோ எங்கெல்லாம் A இருக்கோ அங்கெல்லாம் வந்து லாம்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சோ BAB எழுதிட்டு இந்த A க்கு நான் லாம்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா, so what are all the productions, A tends to lambda, B tends to lambda. ஓகேவா? அப்போ BAB ல ஃபர்ஸ்ட் நான் இந்த A க்கு லாம்டா சப்ஸ்டிட்யூட் பண்றேன், என்னோட ஆன்சர் BB. ஓகே, இந்த B க்கு நான் லாம்டா சப்ஸ்டிட்யூட் பண்றேன் BA. ஓகே, வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இந்த B க்கு நான் லாம்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், B. இந்த A க்கு நான் லாம்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், B. அவ்வளவுதான், இதுக்கு அப்புறம் எதுவும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு இல்ல. நெக்ஸ்ட் B tends to BAA. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல B க்கு பதிலா நான் லாம்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு கிடைக்க போற ஆன்சர் AA. A க்கு பதிலா லாம்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா BA. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் A க்கு லாம்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா A, B க்கு லாம்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் A. அவ்வளவுதான், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, இப்போ நம்ம வந்து கிராமர் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. கிராமர் சிம்பிளிஃபை பண்ணனும், லாம்டா ரிமூவ் பண்ணது, யூனிட் ப்ரொடக்ஷன் இருக்கான்னு பாருங்க, இல்ல. சோ நோ யூனிட் ப்ரொடக்ஷன், நோ யூஸ்லெஸ் சிம்பிள்ஸ், எல்லாமே வந்து நமக்கு தேவைதான். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், கிராமர் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதுல எதெல்லாம் CNF ஃபார்மட்ல இருக்குன்னு பாருங்க. ஓகே, A tends to B யும் B tends to A மட்டும் தான் CNF ஃபார்மட்ல இருக்கு. சோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இதுக்கு இப்போ ஒரு புதுசா ஒரு வேரியபிள் இன்ட்ரோ듀ce பண்ணலாம், தட் இஸ் X tends to A, Y tends to B. ஓகே, இப்போ இதுக்கு இங்க நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் A tends to BAB எடுத்துக்கலாம். ஓகே, A tends to BAB எடுத்துட்டேன்னா என்ன மாறும், இந்த B க்கு பதிலா நான் சப்ஸ்டிட்யூட்டிங் Y tends to AB. ஓகே, இப்போ இந்த AB க்கு பதிலா நான் வந்து G எடுத்து AB ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப இந்த இடத்துல என்ன மாறும், A tends to YG மாறும். மாத்திட்டோமா, இது ஒரு ப்ரொடக்ஷன். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் A tends to BB, இது ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், இது செகண்ட் ப்ரொடக்ஷன். A tends to BB, இது என்ன சேஞ்ச் பண்ணிடலாம், நம்ம ஈஸியா A tends to XB ன்னு சேஞ்ச் பண்ணிடலாம். சோ இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரொடக்ஷன் A tends to BA, இதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், A tends to XA ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் B tends to fourth, B tends to BAA. ஓகே, அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம், BAX ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு வேரியபிளையும் நம்ம இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடலாம், F tends to AX ன்னு அசைன் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, அப்போ இந்த இடத்துல இது என்ன மாறும், BF ன்னு மாறும். சோ B tends to BF முடிஞ்சு. அடுத்தது வந்து fifth one. ஓகே, fifth one என்ன, B tends to AA. so this can be changed as AX. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து sixth, B tends to BA. ஓகே, அப்ப இத என்ன மாத்தலாம், B tends to BX ன்னு மாத்தலாம்.
ஓகே ஸோ AX BX முடிஞ்சா இப்போ இதை ஃபைனலாக வந்து இது அவுட்புட்டில் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் ஏக்கு இருக்குன்னு பாருங்க. A tends to அவுட்புட் எடுத்து எழுதுமா. அவுட்புட் வந்து A tends to இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே YG and then XB and then XA. ஓகே and then A tends to B. அடுத்து B tends to BF. ஓகே AX and then BX / A. அடுத்து x tends to A, y tends to B, and then G tends to AB, F tends to AX. So all these productions are in CNF format. Okay. Now we will convert this grammar into CNF. So what are all the productions? First இது வந்து epsilon protection remove பண்ணோம். So epsilon protection remove பண்றதுக்கு A tends to epsilon remove பண்ணோம். So எங்கெல்லாம் A வருதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம epsilon substitute பண்ணோம். இப்போ இந்த இடத்துல AB / AB இந்த ஏக்கு பதிலாக நான் எப்சிலான் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? B கிடைக்கும். ஓகே அடுத்து A tends to AAB and then B tends to BBA இந்த ஏக்கு பதிலாக நான் எப்சிலான் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு BB கிடைக்கும். ஓகேவா? ஸோ எப்சிலான் ப்ரொடக்ஷன் ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ இன்னும் என்ன ரிமூவ் பண்ணோம்? யூனிட் ப்ரொடக்ஷன் ரிமூவ் பண்ணோம். வாட் இஸ் தட்? S tends to B. ஸோ S tends to Bங்கிற யூனிட் ப்ரொடக்ஷன் ரிமூவ் பண்ணோம். ஓகே ரிமூவ் பண்ணோம்னா இந்த B வேல்யூ அப்படியே அங்கே போகுமா? ஸோ S tends to AB / AB / BBA / BB and then A tends to AAB, B tends to BBA / BB முடிஞ்சா. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம CNF ஃபார்மேட்ல மாற்றணும். ஓகே ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம்? எப்சிலான் ப்ரொடக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டோம். யூனிட் ப்ரொடக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டோம். யூஸ்லெஸ் சிம்பிள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏவும் டெர்மினல் ஜென்ரேட் பண்ணுது, பியும் டெர்மினல் ஜென்ரேட் பண்ணுது. ஏவும் யூஸ் பண்ணிருக்கோம், பியும் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ தேர் இஸ் நோ யூஸ்லெஸ் சிம்பிள். த கிராமர் இஸ் சிம்பிளிஃபைட். நவ் வி வில் கன்வெர்ட் திஸ் இன்டு CNF. ஓகே ஆல்ரெடி CNF ஃபார்மேட்ல இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இப்போ எதெல்லாம் CNF ஃபார்மேட்ல இருக்கு? AB CNF ஃபார்மேட்ல இருக்கு. மற்றது எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 2 வேரியபிள் இருக்கா இந்த இடத்துல? அது ரெண்டையும் நம்ம X tends to A, Y tends to B ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? கேபிட்டல் Y tends to B. அப்போ இந்த S tends to AB, S tends to ABங்கிறது என்ன மாறும்? S tends to XB மாறும். முடிஞ்சா? ஓகே நெக்ஸ்ட் S tends to BBA. ஓகே அப்போ இது என்னன்னு மாற்றலாம்? S tends to YYAன்னு மாற்றலாம். ஓகே இப்போ இந்த இடத்துல YAங்கிறது நம்மளுக்கு என்ன? நியூ நான் டெர்மினலுக்கு அசைன் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல G tends to YAன்னு அசைன் பண்ணிட்டு இந்த இடத்துல S tends to YGன்னு சொல்லி போட்டலாம். ஓகே இப்போ இதுவும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் S tends to BB. திஸ் இஸ் சிம்பிள். S tends to என்ன பண்ணலாம்? Bக்கு பதிலாக YY சப்ஸ்டிட் பண்ணலாம். இதுவும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் so this is 1, this is 2, this is 3. அடுத்து A tends to AAB. ஓகே AAB அப்போ இதை எப்படி மாற்றலாம்? A tends to XXY ன்னு மாற்றலாம். ஓகே அப்போ இந்த XY நான் என்ன பண்ணும்? வேற ஒரு இதுக்கு அசைன் பண்ணும். ஸோ F tends to XY ன்னு அசைன் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல A என்னன்னு சேஞ்ச் ஆகும்? XFன்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவும் முடிஞ்சு. அடுத்த ப்ரொடக்ஷன் என்னது? அடுத்த ப்ரொடக்ஷன் வந்து B tends to BBA. ஓகே BBAக்கு ஆல்ரெடி இங்கே மாற்றிருக்கோம் பாருங்க. BBAக்கு ஆல்ரெடி நம்ம என்னன்னு மாற்றிருக்கோம்? YGன்னு மாற்றிருக்கோம். ஸோ அது ஆல்ரெடி அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் B tends to BB அதையும் என்னன்னு மாற்றிடலாம்? B tends to YYன்னு மாற்றிடலாம். ஓகே ஸோ நவ் வாட் இஸ் தி அவுட்புட் கிராமர்? இதெல்லாம் அவுட்புட்டில் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் S ஓடதெல்லாம் எடுத்து எழுதுங்க. S tends to XB / YG / YY. ஓகே அது இல்லாமல் ஆல்ரெடி இங்கே AB இருக்கு, அதையும் எழுதணும், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு A tends to XF, B tends to YG / YY. ஓகே இந்த ஃபார்மேட் இது. அடுத்து இந்த 4ஐயும் எழுதணும். X tends to A, Y tends to B, G tends to YA, F tends to XY. முடிஞ்சு. ஸோ திஸ் இஸ் இன் CNF ஃபார்மேட். ஓகே ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் டு கன்வெர்ட் இன் CNF. ஆக்சுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த CNFங்கிறது, அதனால தான் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஸோ நவ் we will need to check whether the grammar is simplified first. Grammar simplify ஆயிருக்கா? No epsilon protection, but there is unit protection. So unit protection என்னன்னா S tends to A வும் A tends to C யும் unit protection. So அதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணோம். ஸோ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? A ஓட வேல்யூஸ்லாம் கொண்டு போய் A tends to C யும் unit protection, A tends to D யும் unit protection. ஓகே ரைட். அப்போ ஏவோட வேல்யூஸ்லாம் கொண்டு போய் நம்ம இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இதுவும் யூனிட் ப்ரொடக்ஷன், இதுவும் யூனிட் ப்ரொடக்ஷன். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏவை வந்து மாற்றணும்னா சியோட வேல்யூஸ் என்ன? 0C/0 அதை இந்த இடத்துல போட்டுக்கணும். ஓகே டியோட வேல்யூ என்ன? 2D/2. ஓகேவா? இதுதான் இப்போ ஏவோட வேல்யூ. ஓகே இது ஏ, இது சி, இது டி. இப்போ இதை கொண்டு போய் நம்ம எஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே ஸோ S tends to என்னன்னு மாறும்? 0C/0, 2D/2. ஆல்ரெடி இங்கே சிபி இருக்கு. ஓகே A tends to என்னன்னு மாறும்? 0C/0, 2D/2 மாறும். B tends to என்னன்னு மாறும்? 1B/1. ஓகேவா? அடுத்து ரைட் C tends to 0C/0, D tends to 2D/2. ஓகே இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரெடியூஸ்டு கிராமர். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா CNF ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே இதோட முடிஞ்சு. இப்போ நம்ம இதை வந்து CNF ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ண போறோம். CNF ஃபார்மேட்ல எதெல்லாம் CNF ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. ஓகே ஸோ CBங்கிறது CNF ஃபார்மேட்டு,
மற்றது எதுவுமே சிஎன்எஃப் ஃபார்மேட் கிடையாது. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, எக்ஸுக்கு வந்து 1 0, ஒய்க்கு வந்து 1, ஜட்டுக்கு வந்து 2 இப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்படியே அதை மாத்திரம்னா முடிஞ்சிச்சு. ஸோ எஸ் டென்ஸ் டு 0 சி. ஓகே, 0க்கு பதிலாக என்ன பண்ணலாம், எக்ஸ் சி முடிஞ்சு. இது சிஎன்எஃப் ஃபார்மேட் தான். அடுத்து 2க்கு பதிலாக ஜட்டு டி முடிஞ்சு. அடுத்து 2 இங்கே வந்து என்ன தான் வரும், சிபி தான் வரும். ஓகே, எஸ்சிபி முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஏ டென்ஸ் டு 0க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எக்ஸ் சி ஸ்லாஷ் 0. 2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஜட் டி ஸ்லாஷ் 2 முடிஞ்சு. அடுத்து ஏ முடிஞ்சா அடுத்து பி டென்ஸ் டு 1க்கு பதிலாக கேபிட்டல் ஒய் பி ஸ்லாஷ் 1. அடுத்து கேபிட்டல் சிக்கு பதிலாக இந்த இடத்துல 0க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் சி ஸ்லாஷ் 0. அடுத்து டியில் இந்த இடத்துல ஜட் டி ஸ்லாஷ் 2 முடிஞ்சா. எல்லாமே சிஎன்எஃப் ஃபார்மேட்ல வந்துருச்சா? எல்லாமே பாருங்க, 2 நான் டெர்மினல் இருக்கும், இல்லைனா ஒரே ஒரு டெர்மினல் இருக்கும். முடிஞ்சு. ஃபைனலாக வந்து இந்த வேல்யூஸும் எடுத்து எழுதிடணும். எக்ஸ் டென்ஸ் டு 0, ஒய் டென்ஸ் டு 1, ஜட் டென்ஸ் டு 2. ஓகே, ஸோ இது இந்த இடத்துல எல்லாமே இது கேபிட்டல் சி. தட்ஸ் இட். தேங்க்யூ.